இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை. லுமுட் அரச மலேசிய கடற்படை தளத்தில் கடந்த ஏப்ரல் 23 கடற்படையைச் சேர்ந்த 2 ஹெலிகாப்டர்கள் வானில் மோதி விழுந்து நொறுங்கிய விபத்து தொடர்பான புலன் விசாரணையின் முதல் கட்ட அறிக்கை நாளை வியாழக்கிழமை வெளியிடப்படும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபட்சில் இன்று தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பான முழு அறிக்கை 2 முதல் 3 வாரங்களில் முழுமை பெறும் என்று லம்பா பந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் சொன்னார். இச்சம்பவத்தில் அரச மலேசிய கடற்படையைச் சேர்ந்த 10 அதிகாரிகள் உயிரிழந்தனர். இவர்களுள் லெப்டினன்ட் டி சிவசுதனும் ஒருவராவார். தமக்கு எதிரான அனைத்து 35 குற்றச்சாட்டுகளையும் ஒரே வழக்காக விசாரிக்கப்பட வேண்டும் என்று சிங்கப்பூர் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் எஸ் ஈஸ்வரன் உயர்நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் தமக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்கள் என்பதை சுட்டிக்காட்டிய அவர் 2 தனித்தனி வழக்குகள் வேண்டாம் என்று தம்முடைய வழக்கறிஞர்கள் மூலம் அவர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த வழக்கில் சொத்து மேம்பாட்டாளர் கோடீஸ்வரர் ஓங் பெங் செங், தொழிலதிபர் டேவிட் லாம் கோக் செங் ஆகியோர் தமக்கு நெருங்கிய நண்பர்கள் என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். எம்சிஎம்சி மைக்ரோசாஃப்ட் இடையிலான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் விரைவில் கையொப்பமிடப்படும் என்று தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனீசின் தெரிவித்தார். கல்வி வழி செயற்கை நுண்ணறிவு துறையில் இலக்கியவியல் திறன் கொண்ட பணியாளர்களை உருவாக்குவதற்கான ஒத்துழைப்புக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட உள்ளது. மலேசிய தொழிலாளர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கு மைக்ரோசாஃப்ட் உடன் இணைந்து பணியாற்ற விருப்பம் கொண்டுள்ளதாக துணை அமைச்சர் சொன்னார். 2018 முதல் 2023 வரை 5 ஆண்டுகளில் ஊழல் நடவடிக்கைகள் வழி நாடு மொத்தம் 27,700 கோடி ரிங்கிட்டை இழந்திருப்பது மிகவும் கவலைக்குரியது, அதிர்ச்சியளிக்கக்கூடியது. இந்த தகவலை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் டான்ஸ்ரீ அசாம்பாக்கி அறிவித்திருக்கிறார். நாட்டு நிர்வாகத்தில் அரசு, தனியார் துறைகள் என அனைத்து நிலைகளிலும் ஊழல் தலைவிரித்தாடியிருக்கிறது. இதனை புலன் விசாரணை செய்வதற்கு சிறப்பு அரச புலன் விசாரணை பணிக்குழுவை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த அதிர்ச்சிக்குரிய தகவலை அப்படியே கிடப்பில் போட்டுவிடக்கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. 1MDB நிதி விவகாரத்தில் தொடர்புடைய கோல்ட்மேன் சேக்ஸ் வங்கி வழங்கியிருக்கும் 13.76 பில்லியன் ரிங்கிட் அபராத தொகையில் ஒரு பகுதியை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அமெரிக்க அரசாங்கத்தை மலேசியா கேட்டுக்கொண்டுள்ளது. அந்த அபராத தொகையிலிருந்து ஒரு பகுதியை பெறுவதற்குரிய உரிமையை மலேசியா பெற்றிருக்கிறது என்று தோட்ட தொழில் மூலப்பொருள் துறை அமைச்சரும் 1MDB சொத்து மீட்பு சிறப்பு பணிக்குழுவின் தலைவருமான டத்தோஸ்ரீ ஜொஹாரி கனி கூறினார். மலேசிய மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட தொகை 4.5 பில்லியன் அமெரிக்க டாலராகும். இந்நிலையில் அபராத தொகையில் ஒரு பகுதியை வழங்குவதுதான் தர்மம், நியாயம் என்றார் அவர். தேர்தல் ஆணையத்தின் உறுப்பினர்களை நியமனம் செய்வதற்கு முன்னதாக சம்பந்தப்பட்டவர்கள் அதற்கு தகுதியானவர்களா என்பதை உறுதி செய்வோம் என்று அளிக்கப்பட்ட வாக்குறுதியை ஒற்றுமை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று பெர்சே கேட்டுக்கொண்டது. இவ்விவகாரத்தில் 15வது பொது தேர்தல் நடந்து முடிந்ததிலிருந்து இந்த வாக்குறுதியை பக்கத்தான் ஹரப்பான், பரிசான் நேஷனல் கூட்டணிகள் 2 முறை மீறியிருக்கின்றன என்று பெர்சே நிர்வாக இயக்குனர் உய் கோக் ஹின் குறிப்பிட்டார். தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் நியமனம் என்பது சிக்கலானது அல்ல. இந்த 2 கூட்டணிகளும் அளித்திருக்கும் சீரமைப்பு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் ஒரு கடப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார்.